உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வைக்க. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு பேரும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இரு அவசரப்படாதீங்க. ஆயின் பண்ணியாச்சடா, ரெடியா இருக்கு. தைரியத்தை படப்படாது. அசிங்கமா இல்லையா அண்ணனுக்கு ராஸ்கல். தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 8 ரூபாய் குறைந்து 35,000 ரூபாயாக உள்ளது. படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே, தலைவலிக்குதா, தலைவலிக்குதே. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு போதுமான நிதியினை மத்திய அரசு ஒதுக்காதது, கொரோனா நிவாரணமாக குடும்பம் ஒன்றிற்கு 1000 ரூபாய் வழங்கியது, பொங்கல் பரிசு தொகுப்பாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2500 ரூபாய் வழங்கியது போன்ற நடவடிக்கைகளால் தமிழக அரசு கடன் சுமையில் சிக்கி தவிக்கிறது. ஊர்ல மழை தண்ணி வெள்ளம். ஏற்கனவே முதலமைச்சர் பழனிசாமி கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற 12,110 கோடி ரூபாய் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தமிழக அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை துணை முதலமைச்சரும் நிதியமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் நாளை தாக்கல் செய்கிறார். அவர் வந்து கேட்டாருன்னா கலெக்டர் ஆபீசருக்கு போயிருக்கேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரும் கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. 2 புதிய வகை கொரோனா தெலங்கானா மகாராஷ்டிராவில் கண்டறியப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்படும் என மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். ஆத்தடி எத்த தண்டி ஏயா ஊசி கொண்டு கடப்பால கணச்சு கொடுத்துருக்கேன், பாடி தாங்க. அட குரங்கு 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 பிறந்த குரங்கு, நீ குத்துற ஊசி கோட்டை தாண்டி மறுபக்கம் வந்துருச்சியா? டேய், உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா, ஏதோ எம்ஏ மத்தியில வந்த மாதிரியே தெரியுது. விலகு விலகு, வேங்கை வெளியே வருது வருது வருது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை பிப்ரவரி மாதத்தில் 3வது முறையாக உயர்வு. ஒரே மாதத்தில் 100 ரூபாய் உயர்ந்ததால் பொதுமக்கள் கடும் பாதிப்பு. படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே, தலைவலிக்குதா, தலைவலிக்குதே. சென்னை புறப்பட்டார் பிரதமர் மோடி. தமிழகம் புதுச்சேரியில் பல்வேறு திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். நீ வந்து வழக்கத்தோட சும்மா பாரு கூட பத்திக்கும், சும்மா பாரு சும்மா பாரு, சும்மா பவரா ஒரு பவர். ஐயோ, தீப்பறி திரும்ப பார்த்து குடிச்சு எரிஞ்சிருச்சு. எப்படி இது உங்க பவர்ல தான் தெரியுது? அதே பவர்ல எரியலமா, இப்ப போனானே ஜவளி அவன் செஞ்ச தவறுல எரியுறா. 9, 10, 11ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வின்றி தேர்ச்சி பெறுவதாக முதலமைச்சர் பழனிசாமி சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. அண்மை செய்தி. இங்கிலாந்து அணியுடனான 3வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றியை பெற்றிருக்கிறது. ஜோலி முடிஞ்சு. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.